ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 23 வசனங்கள். எரேமியா 3ஆம் அதிகாரம் முதல் 23 வசனங்கள். தியான வசனம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 3:12. சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை. நான் கிருபையுள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு, நான் உன் மேல் கோபம் வைப்பதில்லை. நான் கிருபையுள்ளவர், நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். எத்தனையாய் ஆண்டவருக்கு விரோதமாக துரோகம் செய்த போதிலும், எந்த துரோகம் செய்த போதிலும் நீ திரும்பி வா. இதுதான் ஆண்டவருடைய அழைப்பு. ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கமும் அதுதான். சீர்கெட்டு போன உன்னையும் என்னையும் சீர்படுத்தும்படியாக, கோபாக்கினைக்கு விலைக்கு தப்புவிக்கும்படியாக என் தேவாதி தேவன் வந்தார். வந்து தன் ஜீவனை கொடுத்தார். இன்று உன்னையும் என்னையும் அழைக்கிறார். சீர்கெட்டு போனாயா? பின்வாங்கி போனாயா? பின்மாற்றத்திலிருந்து திரும்பி வா. உன் சீர்கேடுகளை நான் குணமாக்குவேன் என்பதாக சொல்லுகிறார். மனமுறிவு ஏற்பட்ட மனைவி இன்னொருவனுக்கு மனைவியான பின்பு மீண்டும் எந்த நிலையிலும் தன்னுடைய பழைய கணவனிடம் சேர்வது நியாயப்பிரமாணத்தின்படி தடை செய்யப்பட்டுள்ள ஒரு காரியமாக உபாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் குறிப்பிடுகிறது. ஆனால் என் ஆண்டவருடைய அன்பை பாருங்கள், என் ஆண்டவருடைய கிருபையை பாருங்கள். பின்மாற்றத்திலிருந்து திரும்பி வருகிற யாராக இருந்தாலும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். நீ எவ்வளவு சீர்கேடு அடைந்தவனாய் நீ சென்றாலும், உன் ஆண்டவரை விட்டு விட்டு உன் சுய வழிகளிலே நீ நடக்கிறவனாக இருந்தாலும், ஆண்டவர் சொல்லுகிறதைப் போல கல்லோடும் மரங்களோடும் நீ என்ன செய்கிறாய்? வேசித்தனம் பண்ணினாய் என்று சொல்லுகிறார். ஆம், அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்டு நம் மனதுக்கேற்ற ஆண்டவன்மார்களை தெரிந்து கொண்ட போதிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திரும்பி வா, நீ திரும்பி வா, உன்னுடைய பின்மாற்றத்திலிருந்து நீ திரும்பி வா, உனக்காக நான் வந்ததை மறந்து போகாதே என்பதாக ஆண்டவர் இங்கே அழைக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய கிருபை, அவருடைய உண்மை, அவருடைய மாறாத கிருபையின் அந்த ஐஸ்வர்யம் உனக்கும் எனக்கும் இன்றும் இருக்கிறது. அது குறைந்து போகவில்லை. நீ நான் எந்த எக்கேடுகட்ட நிலைமையில் இருந்தாலும், தேவனை விட்டு எவ்வளவு தூரம் போனவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைக்கிறார். பல தெய்வங்களை நாடி யூதா நாடு சென்றது தேவனுக்கு எதிராக செய்த ஆவிக்குரிய வேசித்தனத்திற்கு ஒத்ததாகும் இது. தங்களுடைய தேவனுக்கு உண்மையில்லாது இருந்ததால் தங்களின் நன்னடத்தை இழந்து மதத்தின் அடிப்படையிலான வேசித்தன மார்க்கத்தில் ஜனங்கள் சிக்கிக் கொண்டார்கள். எரேமியாவின் மூலமாக தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. ஜனங்கள் தங்களின் தீய வழிகளில் தொடர்ந்து சென்றார்கள். வசனம் சொல்லப்படுகிறது, ஆனாலும் காது கொடுக்கவில்லை. உண்மையற்றவர்களாய் மாறிப்போனார்கள். உண்மையற்ற இஸ்ரவேலர் தங்களுடைய உதடுகளால் ஆண்டவரை சேவித்தார்கள். அவருடைய உள்ளமோ தேவனுக்கு தூரமாக இருந்தது. அவருடைய இருதயம் உண்மையை பேசவில்லை. சோரம் போனவர்களாய் காணப்பட்டார்கள். அவருடைய சொல்லும் செயலும், அவருடைய விசுவாச அறிக்கையும், அவருடைய நடவடிக்கைகளும் உகந்ததாய் இருக்கவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய விசுவாச அறிக்கையும் உன்னுடைய நடைமுறை வாழ்க்கையும் தேவனுக்கு உகந்ததாக இருக்கிறதா? இரண்டும் ஒத்துப்போகக்கூடியதாக இருக்கிறதா? யோசித்துப்பார். நான் அறிக்கையிடுகிற அந்த தேவாதி தேவன் என் அறிக்கையின் பிரகாரமாக என்னுடைய முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு, முழு இருதயத்தோடும் என்னால் ஆராதிக்கப்படுகிறாரா? இல்லை என்றால் என் உதடு அவரை போற்றுகிறது, புகழுகிறது. என் உள்ளமோ அவரை விட்டு தூரமாய் அசிங்கத்திலும் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களிலும் காணப்படும் என்றால் எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுவது போன்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். 3ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் கர்த்தரை தேடுவது போன்று பேசிக்கொண்டே பாவத்தில் அவர்கள் ஆழ்ந்து இருந்தார்கள். அவ்விதமாக நாம் தேவனை தேடுவது போல தேடிக்கொண்டே பாவத்தில் நாம் ஜீவித்து கொண்டிருப்போம் என்றால் அது கொடிய ஒரு காரியத்தை கொண்டு வந்துவிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இங்கு 6வது வசனத்தில் குறிப்பிடுகிற இஸ்ரவேல் என்பது சமாரியாவை தலைநகர கொண்ட
வடக்கு தேசத்திலிருந்து 10 கோத்திர அந்த அரசின் மக்களை குறிக்கிறது. ஆம், இந்த இஸ்ரவேலர் தேவனுக்கு விரோதமாக மிக மிக கொடியதான காரியங்களை செய்தார்கள். அவர்கள் மலைகள் மீதும் தோப்புகளிலும் உருவ வழிபாட்டையும் அதோடு தொடர்பு கொண்டு உபச்சார பாவங்களையும் செய்து வந்தார்கள். கர்த்தரை விட்டு பின்வாங்கிய போது கர்த்தர் தம்மிடம் திரும்ப வரும்படி அழைக்கிறார். அதைத்தான் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நீ திரும்பி வா, நீ திரும்பி வருவதற்கு மறுத்ததால் உனக்கு தோல்விதான் ஏற்படும். நீ திரும்பி வருவாய் என்றால் உனக்கு ஆசீர்வாதம். மனம் திரும்பினால் உனக்கு ஆசீர்வாதம். பாவம் பயங்கரமானது என்பதை 8 முதல் 10 வசனங்களில் அவர் குறிப்பிடுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேலின் பாவம் அகோரமாயிருந்தது. இஸ்ரவேலர்கள் 10 கோத்திரம் சேர்ந்த அந்த இஸ்ரவேல் ராஜ்யமானது அவர்களுடைய பாவம் மிக அகோரமாக இருந்தது. ஆண்டவர் அழைக்கிறார், நீ எவ்வளவு அகோரமான பாவியாக இருந்தாலும் நீ திரும்பி வா என்று சொல்லுகிறார். திரும்பி வருவதற்கு அவர்கள் மறுத்தபடியினாலே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டார்கள் என்பதை 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் முதல் 23 வசனங்களிலே பார்க்கிறோம். இதை பார்த்திருந்த, இதை அறிந்திருந்த, இதை கேட்டிருந்த அந்த யூதா தேசத்து குடிமக்கள் கர்த்தரிடம் மெய்யான மனந்திரும்புதலோடு திரும்பி இருக்க வேண்டுமே? இல்லை, அவர்கள் நடித்தார்கள், பாசாங்கு பண்ணினார்கள். யூதா நாட்டில் குடியிருந்த மக்கள் கர்த்தரிடம் திரும்புவது போன்று பாசாங்கு பண்ணி உண்மையில் ஆண்டவரை விட்டு விலகினார்கள். இந்த ஏற்கனவே வழி விலகி போன இஸ்ரவேல் கோத்திரம், அந்த இஸ்ரவேல் நாடு, அது இப்பொழுது தங்கள் செய்த பாவங்களினாலே அடிமைத்தனத்திற்கு உட்பட்டு கைதிகளாக இருக்கிறார்கள். இதை பார்த்தும் பாடம் படிக்கவில்லை, இதை பார்த்தும் இன்னும் பக்குவப்படவில்லை. இவளுடைய யூதாவினுடைய பாவம் இன்னும் அதிகமாக இருந்தது என்பதாக வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலின் பாவம் அகோரமாக இருந்தது, யூதாவின் பாவம் மிகவும் அதிகமாக இருந்தது. இஸ்ரவேலின் அழிவின் மூலமாக யூதா நாடு யாதொன்றையும் கற்றுக்கொள்ளவில்லை, முன்பை விட அதிக தீமை செய்தது என்பதைத்தான் இந்த 6 முதல் 18 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் அங்கே சொல்லுகிறார் 12-13ஆம் வசனத்திலே, கர்த்தர் கிருபையுள்ளவர் என்பதையும் அவர் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டார் என்பதையும் அங்கே குறிப்பிடுகிறார். ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் கிருபையுள்ளவர், என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டார் என்பது உண்மைதான். ஆனால் மனுஷர்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு அவைகளை விட்டு திரும்ப வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறார். திரும்ப வேண்டும், ஒரு சிலாக்கியத்தை கொடுக்கிறார். இதே சிலாக்கியம் யூதாவுக்கு கொடுக்கப்பட்டது. ஆலயம் இருந்தது, ஆசாரியர்கள் இருந்தார்கள். ஆனால் அனைத்து மாய்மாலம் ஆலய ஆராதனை நடைபெற்றது. ஆசாரியர்கள் பலி செலுத்தினார்கள், மக்களுக்காக ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசினார்கள். ஆனால் அத்தனையும் பொய்யான ஒன்றாக இருந்தது, மாய்மாலமாக இருந்தது. மனமாறுதல் காணப்படவில்லை. மாய்மாலம் செய்கிறவர்களுக்கு அதிகமான தண்டனை உண்டு. ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அறியாதவர்களுக்கு வரும் தண்டனையை விட அறிந்தவர்களுக்கு அதிகமான தண்டனை உண்டு. நீங்களும் நானும் வெளிச்சத்தில் வந்திருக்கிறோம், வெளிச்சத்தை அறிந்திருக்கிறோம். இருளுக்குள்ளாகவே நான் செல்லுவேன் என்று சொல்லி பின்மாற்றத்துக்குள்ளாக நாம் சென்று கொண்டிருப்போம் என்றால், அறிந்திருக்கிற நீ ஆண்டவரை விட்டு தூரமாய் சென்று உன் மனம் போல நீ ஜீவிப்பாய் என்றால் ஆக்கினை அதிகம் உண்டு. அருமையான சகோதரா சகோதரி, அறியாதவர்களுக்கு வரும் தண்டனையை விட அறிந்தவர்களுக்கு வரும் தண்டனை அதிகம். ஏனென்றால் உனக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார், வேதத்தை கொடுத்திருக்கிறார். நீ வேதனையான ஜீவியம் செய்து கொண்டே இருப்பாய் என்றால் நீ வேதத்தை மறக்கிறவனாக, வேதத்தை மூடி வைத்து விடுகிறவனாக, வேதத்தின் ஆண்டவரை விட்டு தூரம் பண்ணவனாக நீ காணப்படுகிறாய். உன் கையில் இருக்கக்கூடிய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். உன் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிற அந்த வேத வசனத்தை நீ கைக்கொள்வாய் என்றால் உன்னுடைய வேதனையான ஜீவியம் உன்னை விட்டு எடுபடும். நீ மகிழ்ச்சியினாலும் கம்பீரத்தினாலும் நீ முடிசூட்டப்படுவாய். ஆம், ஆண்டவர் கொடுக்கின்ற அழைப்பு, திரும்பு. நீ திரும்பினால் உனக்கு பிழைப்பு. திரும்பு, பிழைப்பாய். 11 முதல் 18 வசனங்கள் திரும்ப அதைத்தான் சொல்லுகிறது. நீதிமொழிகளை நாக்கியோன் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்பதாக சொல்லுகிறார்.
நீ சுகவாழ்வு பெறுவதற்கு, நீ விடுதலை அடைவதற்கு, அழிவிலிருந்து தப்பிப்பதற்கு உன் பாவத்தை அறிக்கை செய் என்பதாக சொல்லுகிறார். ஆம், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவத்தை ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டு விட்டுவிடாமல் அதனை மறுதலித்து மறைத்து வைக்க விரும்புகிறவன் ஆவிக்குரிய வாழ்வையில் முன்னேறவே முடியாது. உண்மையான மனந்திரும்புதலுடன் தேவனிடம் வருபவர்களுக்கு மன்னிப்பும் கிருபையும் ஏராளம் உண்டு. அதை அல்லல் தட்டி விடாதே. அந்த மன்னிப்பையும் கிருபையும் நீ இழந்து விடாதே. சுகவாழ்வு பெற, அழிவிலிருந்து தப்பிட உன் ஆண்டவரை நோக்கி வரமாட்டாயா? உள்ளத்தை உன்னதற்கு கொடுத்து உதட்டின் வார்த்தைகளால் சேவிப்பதே மெய்யான பக்தி. இந்த பக்தியை ஆண்டவரே நான் கடைப்பிடிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, உண்மையற்ற இஸ்ரவேல் மக்களை எங்களுக்கு முன்பாக காட்டுகிறேன். உண்மையற்ற இஸ்ரவேலரை பார்த்து யூதா மக்கள் மனம் திரும்பவில்லை, அவர்களுடைய பாவம் அகோரமாக இருந்தது என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். இதயம் உண்மையை பேசக்கூடியதாக ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய பலத்தை தாரும். நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்புகிறோம், ஆனால் மனம் திரும்பாமல் எங்களுடைய வழியிலே செல்லுகிறோம். தயவாய் எங்களை கரம் பிடித்து நீர் வழி நடத்தும். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்து அவைகளை விட்டு விடவும், உம்முடைய ஆசீர்வாதத்தை இரக்கத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் எனக்கும் எங்களுக்கும் மேலான கிருபையை கட்டளையிட்டுள்ளோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.